கோவில் உருவான கதை. வரலாற்று நினைவுகள். திரு வேலையா அவர்களின் நேர்காணல். சவால்களை கடந்து கோவில் கட்டிய வரலாறு. திரு வேலையா. சமுதாய பணி மற்றும் கோவில் வளர்ச்சி. திரு வேலையா சிறப்பு பேட்டி. நம்ம சங்கத்து மூலமாக நம்ம சமுதாயத்து ஆளுக்கு இருக்கிறாங்க. சமுதாயத்து ஆளுக்கு இருக்கும்போது ஒரு சிலர் தூண்டுறாங்க, இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு இங்கே ஒன்று வரணும்னு. எனக்கும் ஆல்ரெடி அந்த எண்ணம் இருந்தது. சரி, நம்ம சமுதாயத்து ஆளுக்கு அங்கங்கே கூணி குறுகி கிடக்குறாங்க, ஒரு இடமா வந்து சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஐடியா இருந்தது. அதனால் அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி 2010 ஒரு சின்ன கூட்டத்தை போட்டு ரெடி பண்ணோம். அந்த ரெடி பண்ண தருவாயில் ஒரு 2 மாதம் மக்கள் வந்தாங்க. 2வது மாதம் ஒரு 2 பேர் பெரிய மனுஷங்க பேர சொன்னேன். இந்த 2 பேர் பேரன்னு சொன்னதும் இந்த சாதாரண ஆளுக்கெல்லாம் கலைஞ்சு விட்டாங்க, போயிட்டாங்க. ஐயோ, இவங்க இருந்தாங்கன்னா நம்மளை சமாளிக்க முடியாங்க, என்ன அவங்களுக்கு பயம் வந்துச்சு, போயிட்டாங்க. நான் அப்புறம் நம்மளை தனிமையாக்கின பிறகு அதுக்கப்புறம் திரும்பி போராடி அதுக்கப்புறம் சிறுக சிறுக காசு உருவாக்கி ஆட்களை உருவாக்கி ஒரு 2010 ஆரம்பிக்கப்பட்டது. 2012 இடம் வாங்குறோம் கோயிலுக்கு. 12 வாங்கி 2014 பூமி பூஜை போடுறோம். அப்போ எல்லா பெரிய மனுஷனையும் கூட்டினேன். அது அவருடைய ஃபோட்டோ கிட்ட எல்லாம் இப்பவும் இருக்குது. சரியா? அப்போ வந்து எல்லோரும் வந்து ஒருங்கிணைஞ்சு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அடுத்து என்ன பண்ணோம், ட்ரஸ்ட்டுங்கிறது பதிவு பண்ணோம். பதிவு பண்ணணும்னு யாருனே ஆரம்பத்தில் பேசியிருக்கு, தீர்மானம் போட்டிருக்கு. அது மூலமாக தான் நம்ம அந்த வேலை செஞ்சோம். அதை இப்போ சில பேர் ஏற்றுக்கல, சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த இடைஞ்சலை அதிகமாக கொடுத்தாங்க. அதில் வந்து பிச்சுக்கிட்டு மீது அதுக்கப்புறம் தனிமையாகிட்டாங்க திருப்பியும். அப்புறம் கஷ்டப்பட்டு அதை உரைச்சி இங்கே போய் அவன்கிட்ட இங்கே வாங்கி என்ன பண்ணி நம்மளுடைய முதலீடும் அதிகபட்சம் போட்டு கோயிலை உருவாக்கியாச்சு. எப்போ பூர்த்தியாவது 2018 ஓரளவு கோயில் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, 2018 மீட்டிங் போட்டு முன்ன கும்பாபிஷேகம் கொடுத்தான்னு கேட்குறாங்க. நானே சொல்கிறேன், கும்பாபிஷேகம் கொடுக்கணும்னால கொஞ்சம் முன்னாடி மண்டபம் போட்டுறோம், அதோடு சேர்த்து பண்ணிக்கலாம். சரின்னு சொல்லி 2018 பணம் பரிமாற்றத்தில் எல்லாத்தையும் காசு போயிடுச்சு, யார்ட்டையும் வாங்க முடியல. ஆனால் அப்போவும் அவங்க கூட்டத்தில் என்ன சொன்னால் 25,000 போட்டால் அவங்க பேர் கல்வெட்டில் வரும், அந்த பில்லருக்கு அவங்க பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பில்லருக்கு பேர் இருக்குன்னு சொன்னோடனே ஒரு நம்மளை நம்பினவங்க, எங்கள் கஷ்டப்பட்ட ஆளுக்கு தான், பெரிய ஆளுக்கெல்லாம் யாரும் கொடுத்துடல. அவங்க வந்து ஆளுக்கு 25,000 கொடுத்தா அவங்க பேர் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்து ஜீரணிக்க முடியாமல் புதுசாக ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் நான் வசூல் பண்ணும்போது யார்ட்டையும் கல்வெட்டில் பேர் போடுறேன்னு சொல்லிலாம் வசூல் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த இதை ஜீரணிக்க முடியாமல் குழப்பத்தை உண்டு பண்ணி அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு இருக்குது. சரின்னு சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு ஆயத்தமாயிடுச்சு. கும்பாபிஷேகத்தில் வந்து 2021 கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல 20 பண்ணலான்னு முதல்ல ஒரு நோட்டீஸ் போட்டோம். அந்த நோட்டீஸு அப்போ இது கொரோனா பீரியடு தடையாகி போச்சு. அப்புறம் 21 அடுத்த நோட்டீஸ் போட்டு கொரோனா பீரியடை தாண்டி கும்பாபிஷேகம் கொடுத்தாச்சு, சிறப்பாக கொடுத்தாச்சு. அந்த சிறப்புக்கு என்னென்னா, நம்ம சங்கத்தாளுக்கு ஒரு 3 சங்கம் 1 லட்சமோ, ஒரு இளைஞரணி காஞ்சி நகர் இளைஞரணி வந்து 10,000 கொடுக்கும். இது பொது சங்கத்துடைய நோக்கம். மீதி நம்மளை நம்பினவங்க 5,000 அப்படி கொடுத்தாங்க. நானும் யாருனே வந்து காசு பற்றாக்குறை வந்தால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யாருனே வச்சுருந்தோம். அதனால் முன்ன வந்தாலும் பண்ணிக்கலான்னு. ஆனால் ஓரளவுக்கு நம்ம மக்கள் அன்னைக்கு கும்பாபிஷேகத்தை நல்லா ஊக்கப்படுத்தி காசெல்லாம் கொடுத்து நமக்கு தேவைக்கு மிச்சமாக காசு வந்துச்சு. அப்புறம் 48வது நாள் பூஜையோட முடித்தோம். அப்புறம் வருஷ அபிஷேகம் முடித்தோம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த அதிகபட்ச டார்ச்சில் கொடுத்து இவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவங்க இப்போ பண்ணுறாங்க, நல்லா பண்ணட்டும், சந்தோஷம். இதுதான்.